உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த மாசம் எனக்கு என்ன நடக்க போகுது, இந்த மாசம் நான் எதெல்லாம் பார்ப்பேன், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கிரகங்கள் இந்த மாதம் என்னை எப்படி எல்லாம் இயக்க போகுது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து மாத ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னன்னா நவம்பர் மாதம். நவம்பர் மாதம் ஒவ்வொரு கிரகமும் என்னெல்லாம் பண்ண போகுது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது, முதல்ல பிளான்ட்ரி போர்ஷன் எப்படி எல்லாம் இருக்கு, என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குன்றவ. என்னமோ போன தடவை நீங்க சொன்னீங்க குரு அதிச்சாரமா வரப்போறாரு, அதாவது இதாவது இந்த மாசம் நம்ம என்ன நல்லவைகள் எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹானஸ்டா சொல்லலாம் இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு நன்மை தரக்கூடிய மாதமாதான் கண்டிப்பா மலர காத்திருக்கிறது. ஏன்னா குரு என்னதான் அதிச்சாரமா பயிற்சியானாலும் அப்படியே கொஞ்ச நாள்ல திரும்ப எகைன் வக்ரமாயி திரும்ப கொஞ்ச நேரம் இருந்து அப்படியே மேல போறாரு. சோ உண்மையா சொல்லணும்னா இந்த நவம்பர் மாதம் ஒரு மாதம் அப்படின்றது எல்லா ராசிக்கார கட்லியும் மழை தான், அந்த அளவுக்கு உலகத்திலையும் மழை. ஓகே, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நன்மையை தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. சரி வாங்க, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதத்தில் இந்த பெயர்ச்சிகள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் அமைய போகுதுன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கும் போது 1ஆம் தேதி நவம்பர் மாசம் அசோஷியல் சுக்ரன் 6ஆம் இடத்தில் கொஞ்சம் வலு குறைந்து நீச்சமாக இருக்கிறார். ஒரே ஒரு நாளைக்கு தான், அப்படியே ஒரு நாள் 2 நாள் தாண்டி அப்பாடி உழுங்கரா சாமி அப்படின்ற மாதிரி தன்னுடைய சொந்த வீட்டில் துளாராசியில போய் சுக்கிரன் ஆட்சி பலம் பொருந்தி தன்னுடைய ஆளுமையை செலுத்த போகிறார். சூப்பரா இருக்க போகுது. ஓகே, சனி வக்ரம் அப்படியேதான் இருக்கு அந்த இடத்துல. அதுவும் எஸ்பெஷலி இந்த கொஞ்சம் 27 தேதிக்கு அப்புறம் வக்ரமா இருந்த சனியும் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். இது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மிதுனத்துல இருந்த குரு அப்படியே அதிச்சாரமாக கொஞ்சம் ஸ்பீடா இறங்கி கடகத்தில் உச்சமாகி இருக்கிறார். உச்ச குருவாக இந்த அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் அப்படியே துலாம் வீட்டுல சஞ்சரிச்சிட்டு இருந்த புதன் அப்படியே அங்க போயிட்டாரு. ஆனாலும் வக்ரகதியில் எகைன் திரும்ப துலாம் வீட்டுக்குள்ளே வரப்போறார். இது வரைக்கும் செவ்வாய் புதன் இங்க ஒரு காம்பினேஷன், திரும்ப விருச்சகத்துல செவ்வாய் புதன் காம்பினேஷன், திரும்ப எகைன் வக்ரமாயி சூரியனோடு சேர்ந்து அமையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. கிட்டத்தட்ட 16ஆம் தேதி எப்பயும் போல சூரியன் தன்னுடைய பெயர்ச்சியை தன்னுடைய அமைப்பில் செலுத்த போகிறார். ஓகே, எங்க இருந்து இது வரைக்கும் கொஞ்சம் ஐப்பசி மாசம் வலு குறைவாக இருக்கக்கூடிய சூரியன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே நகர்ந்து செவ்வாய் வீடான விருச்சக வீட்டில் இருக்க போகிறார். தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த துலாம் ராசிக்காரர்களே, எப்படி இருக்க போது இந்த ஒரு மாத காலம் நவம்பர் மாதம் அப்படின்னா ஹபாடின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஏன்னா போதும்டா சாமி, என்னவோ நடக்குது, என் மர்மதா இருக்குதுன்ற மாதிரி என்னென்னமோ நடக்குது வாழ்க்கையில. நான் ஒண்ணுமே பண்ணல, ஆனா எல்லா பள்ளியும் என் மேலதான் விழுகுது. நான் ஒண்ணுமே பண்ணல, ஆனா ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனா மார்க் மட்டும் வரவே மாட்டேங்குது. என்னதான் பிரச்சனை? நான் பேசாம இருந்தாலும் எல்லாம் என்னையே பிளேம் பண்ணிட்டே இருக்காங்க. சரியா தப்பா அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருந்த காலகட்டம் எல்லாம் மாறி நான் அப்படித்தான் இப்ப என்னன்ற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்றதுக்கான ஒரு அமைப்பு இந்த தடவை வர காத்திருக்கிறது. என்ன மேடம் இதுவோ புரியுற மாதிரியே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா, புரியுற மாதிரி சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது வேற என்ன வரும்? நான் தான் சொல்லிக்கிறேன், ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருந்தா கான்பிடென்ட் வரும், ஜெயிக்கணும்ன்ற வெறி வரும், ஜெயிச்சே தீரணுன்ற ஒரு கட்டாயம் வரும். இதெல்லாம் நடக்கும். உந்துதல் பிறக்கும். முதல்ல எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். லக்னமே ஸ்ட்ராங்கா இருக்கும்போது வேற என்ன வேணும்? எல்லாமே கிடைக்கும். திருவருள், குருவருள் எல்லாம் இந்தான்னு வச்சுக்கோன்னு. இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு ஒரு 3 மாதமா ஒரு மாதிரி போட்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ண எல்லா விஷயமும் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. எதுவுமே இல்லை, நீங்க பண்ணாத எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் நீங்க இயங்கிட்டு இருந்ததெல்லாம் போயிட்டு இனிமே நீங்க சொல்லி அடிக்க போறீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட வேண்டிய காலகட்டமா தான் இருக்கு. 27ஆம் தேதி வரைக்கும் எதுக்கு போய் எல்லாம் சொல்லிட்டு சனி திரும்ப வக்ரகதி நிவர்த்தி ஆகி திரும்ப 6ஆம் இடத்துல உட்காந்து உங்களுடைய எதிரி எல்லாம் தவிடுபொடி ஆக்கிறதுக்கு டேக் சம் டைம். அதுக்குள்ளயும் குருவோட பார்வை வேற. அதனால கொஞ்சம் 27ஆம் தேதி வரைக்கும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு வேலையை திரும்ப பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இப்ப 2 மாசமாவே அப்படிதான் போயிட்டு இருக்கு. செய்யற வேலையை திரும்ப பண்ண வேண்டியிருக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. தூக்கம் இல்லாம தவிக்க வேண்டியிருக்கு. நிறைய பணம் இழந்தாச்சு, நிறைய பொருள் இழந்தாச்சு, மதிப்பு இழந்தாச்சு. உடல் ஆரோக்கியம் தாங்க நிறைய கோல்டு. ஐயோ, இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு துளாராசிக்காரர்கள் எதுல கவனமா இருக்கணுமோ இல்லையோ 2 விஷயம்தான் கவனமா இருக்கணும். கொஞ்சம் ஞாபகம் மருதி எட்டி பாக்குதோ இல்ல, உங்க தப்பு இல்ல. ஓகே, எதா இருந்தாலும் என்ன சொல்லணும், என் தப்புல மேல இருக்கிறவன் தப்பு அப்படி சொல்லிட்டு போயிடணும். அதுதான் நல்ல பிள்ளை கிடையாலும். அப்ப இந்த தடவை கொஞ்சம் சிந்தனை தடுமாற்றம், ஞாபக மருதி வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கலாம். ஏன்னா 12ஆம் அதிபதி கொஞ்சம் வக்ரகதியில இருப்பாரு அப்படின்ற போது தூங்குறேன் ஆனா பத்த மாட்டேங்குது, தூங்க மாட்டேங்கலாம் போய் சொல்ல மாட்டேன். துளாராசிக்காரங்க யார் எப்படி போனாலும் நாங்க தூங்குறத மட்டும் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். என் உரிமை என் தங்கம்ன்ற மாதிரி
நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா வந்து டயத்துக்கு எல்லாம் பண்ணிடணும். டைம் 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 பர்ஃபெக்ட் டைம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்லவர்களே சூரியனும் கொஞ்சம் அப்படியே நம்ம கிட்ட வந்து இருந்து போயிட்டு ஒரு 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களை நல்லதா ஆக்க போறாருன்றனால கொஞ்சம் தூக்கத்துல இருந்த சொணக்க நிலையெல்லாம் மாறப்போகுது. நிம்மதியா தூங்கி நிம்மதியா எந்திரிக்க போறீங்க. ஆனா என்னன்னா இப்பதான் படுத்த மாதிரி இருந்துச்சு விடுந்துச்சா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படி எட்டி பார்க்கலாம். ஸோ தூக்கம் பத்தல, ஏதோ ஒரு மாதிரி டல்லா இருக்கு, உடம்பெல்லாம் போட்டு படுத்துது, கை கால்லாம் அங்கங்க வலிக்குது, என்னன்னே தெரியல, டயர்டா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சில பேருக்கு துளாராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் எட்டி பார்க்கலாம் இந்த தடவை. அவ்வளவுதான். கண்டிப்பா ஃபீவரு, கோல்டு, சளி, தும்மல் கவனமா இருக்கணும். வந்தே தீரும். உங்களையெல்லாம் பார்த்துட்டு ஹாய் ஹலோ சொல்லாம காய்ச்சல் போகாது, சளி போகாது இந்த தடவை. சரியா? த்ரோட்டு கட்டுறது, இருமல் வர்றது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் போன மாசம் 23ஆம் தேதி 24ஆம் தேதியில இருந்தே ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். அதனால நீங்க பெருசாலாம் கவலைப்படாதீங்க. அதனால முன்னெச்சரிக்கையாவே கொஞ்சம் பாராஸ்டமால் பேனெல்லாம் வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, ஹாஸ்பிட்டல் பில்லு கொஞ்சம் நல்லது. ஓகே. அதனால வந்து இந்த தடவை கொஞ்சம் பாடி பெயினா இருக்கிறது, கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கிறது, அசதியா இருக்கிறது, தூக்கம் பத்தாம இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன டயர்ட்னஸ் எட்டி பார்க்கலாம். டைம் பத்தல அந்த வார்த்தை வராம இந்த மாசம் நகராது. ஏன்னா சூரியன் வேற உட்காந்துருக்காரு, அவர் அதான் இண்டிகேட் பண்ணுவார். டைம் பத்தல டைம் பத்தல டைம் பத்தல இந்த வார்த்தை வந்துதான் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எதுவுமே பண்ணல ஆனா எனக்கு டைம் பத்த மாட்டேங்குதுன்ற மாதிரி இருக்கும். இந்த தடவை டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றதுன்றதை கத்துக்க போறீங்க. என்ன சொல்றது, ஒரு மாதிரி இருந்த நிலைமையெல்லாம் மாறி உங்களை பிளேம் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க சில விஷயத்துல, அதெல்லாம் மாறி நீங்க சொல்றதையும் காது கொடுத்து கேட்கறதுக்கான அமைப்பு மாறப்போகுது. வீட்டுல நீங்க சொன்னா அவங்க பேச்சு அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. நீங்க சொல்றதான் கேட்கறாங்க, இல்ல சொல்றதை கேட்க வச்சிருவீங்க. அப்புறம் கமெண்ட்ல போட்டெல்லாம் பிரச்சனை இல்லை, இதுதான் உண்மை. ஏன்னா துளாராசிக்காரங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். துளாராசிக்காரங்கெல்லாம் பொண்டாட்டியா புருஷனா கிடைக்கிறவங்கலாம் கொடுத்து வச்சவங்க நான் ஊரறிய மைக்கு போட்டு கூவிட்டு தான் இருக்கேன். சரியா? அதனால இந்த தடவை நிறைய உங்கள் பேச்சுக்கான மதிப்பு கிடைக்க போகுது, மதிப்பு மரியாதை அங்கீகரிக்க போகுது. உங்க துணைவியார் மீது ஒரு பாசம் அதிகரிக்க போகுது. 50 வயசு ஆனாலும் கையை பிடிச்சிட்டு நடந்து போறதுக்கான சூழல் எல்லாம் உருவாக போகிறது. நிம்மதியா இருக்க போறீங்க. இதெல்லாம் 15 தேதிக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. அதனால முன்னாடியே அப்படிலாம் யோசிக்க கூடாது. எப்ப நம்ம சூரியன் நம்மளை விட்டு கிராஸ் ஆறாரோ அப்பதான் நடக்கும். 11ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வலு குறைந்த தன்மையில் இருக்கும்போது அது எப்படி நடக்கும், அப்படி போயிட்டு அதுக்கு வர கண்டிப்பா நடக்கும். ஸோ 2ஆம் இடத்துல போயிட்டு 11ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். குடும்பத்துல நிறைய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். உங்கள் மூலமாக குடும்பத்திற்கு லாபம் கிடைக்க போகுது. வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு, செய்யற தொழில வந்து வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு. இது வரைக்கும் அலைஞ்சு ஒண்ணுமே கிடைக்கலாம். அந்த நவம்பர் மாசம் டக்குன்னு சில விஷயங்கள் முடிவாருது. பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை, ஒரு ஆதாயம் கிடைக்கிறது, எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி கிடைக்கிறது. ரொம்ப நாளா ஒருத்தவங்களை மீட் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது, மீட் பண்றது, அவர்கள் மூலமாக ஒரு நல்லவைகள் எல்லாம் நடக்கிறது. நிறைய விஷயங்களை வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுறது. நம்ம மட்டுமே பிளஸ்டா இருக்கோமோன்ற மாதிரி சில விஷயங்களை ஃபீல் பண்ண வைக்கிறது. நீங்க போகும்போது மட்டும் கோவில தீபாரதனை காட்டுறது, உங்க கண்ணில் மட்டும் அந்த விளக்கு ஒளிப்படுறது ரொம்ப நல்லா இருக்குங்க. சத்தியமா சூப்பரா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த தடவை முருகன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க போகும்போது முருகனுக்கு தீபாரதனை காட்டுறது உங்க கண்ணால பார்க்க போறீங்க. உங்க மனசுல இருக்க பிரச்சனை எல்லாம் கரைய போகுது. எழுதி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா விருச்சக வீடே எனக்கு தெரிஞ்சு செவ்வாயோட வீடு, நீர் சார்ந்த வீடு, செவ்வாயோட வீடு தான். நிறைய பேருக்கு இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அது எனக்கு தெரிஞ்சு 22, 23 தேதியிலேயே ஆரம்பிச்சிடும். இன்னும் 25 தேதிக்கெல்லாம் இன்னும் ஆரம்பிச்சிடும். இன்னும் சுக்கிரன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள வந்து ஆட்சி பலம் வாங்கி அப்படியே அமரும் போது கூடையும் இந்த 12ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வக்ரகதியில வந்து இருக்கும் போது விரயங்கள் தடுத்து நிற்பாட்டப்படும். தேவையில்லாத இருந்த விரய செலவெல்லாம் நிற்கப்படும். பணம் சேருவதற்கான வழிகள் தெரியும், எப்படி பணத்தை சேர்த்து வைக்கணும்ன்ற வாய்ப்புகள் தெரியும். நிறைய பேர் மூலமா சில சீட்டு பிடிக்கிறது, சில பேர் வந்துட்டு நகைச்சீட்டு போடுறது, ஏலச்சீட்டு போடுறது, பணத்தை சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறது, இதெல்லாம் இந்த தடவை கிடைக்க போகுது. ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் துவண்டு இருந்த நிலையெல்லாம் மாறி துள்ளி ஓடுறதுக்கான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஹெல்த்ல மட்டும் கவனம் தேவை தேவை தேவை. ஆரோக்கியத்துல கவனம் தேவை. மனசு நல்லா இருந்தா உடம்பு நல்லா இருக்கும். மனசை போட்டு கெடுத்துக்காதீங்க. நீங்க தான் பெஸ்ட். எப்பயுமே நீங்க மட்டும் தான் பெஸ்ட். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மத்தவங்க தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன, நம்ம பின்னாடி கடவுளே இருக்கான் போடான்ட்டு போக வேண்டியதானே. எதுக்கு அடுத்தவங்களை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க? தேவையில்லாம அடுத்தவங்களை பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. அந்த கவலையை விட்டுருங்க. இதுதான் வந்து இந்த மாதம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம். மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஹெல்த்தை பயங்கரமா பார்த்துக்க வேண்டிய காலகட்டம். கொஞ்சம் வெந்நீரே குடிங்க. வெந்நீர் குடிக்கிறது மூலமாக நிறைய என்ன சொல்றது, தேவையில்லாத இந்த கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளத்துல இருந்து வெளில வந்துருவீங்க. ஒரு 2-3 மாசம் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் எல்லாம் சில பேருக்கு உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வயதை தாண்டிய சில பெண்களுக்கு உருவாகி இருக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் பெண்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு வரதுக்கான நேரம்லாம் இருக்கா. இப்போ இந்த தடவை அதெல்லாம் இல்லாம ஒரு மாதிரி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. கொஞ்சம் அசதியா இருக்கும்.
அதுவும் நானே இருக்கேன்னு காட்டணும்ல, அப்பதானே ஒவ்வொரு பார்ட் இருக்கு நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. அதனால இதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போறதா, பெருசா ஃபீல் பண்ண வேணாம். ஓகே, நம்மளுக்கோ கைவசம் பாராசிட்டமால் இருக்கு, எது கவலைப்பட்டுக்கிட்டு. ஸோ அதனால துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை துவண்டு இருந்த நிலையெல்லாம் மாதிரி துள்ளி ஓடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய எஃபெக்ட் போடணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய நேரமாகத்தான் இருக்கு. நீங்க ஹார்ட் ஒர்க் பார்த்தா மட்டும்தான் ஜெயிப்பீங்க. சும்மா அதிர்ஷ்டத்தின் மேலெல்லாம் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அதிர்ஷ்டம் நம்மளுக்கு 5% தான் இருக்கு, நம்புங்க. நான் உங்களை ஏமாத்தி போய் சொல்லி ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. அதனால 95% உங்களோட ஹார்ட் ஒர்க் தேவைப்படக்கூடிய மாதமா இருக்கு. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்கள அடிச்சு தூள் கலப்ப போறீங்க. ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். ஏன்னா சூரியனும் சேர்ந்து 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கான்ற போது, செவ்வாய் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கா, சூரியன் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கா. யாரெல்லாம் நவம்பர் டிசம்பர்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ அடிச்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அந்த அளவுக்கு துளாராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான யோகமான ராஜ காலமான காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நாட்டல் ஹாரோஸ்கோப்ல என்ன பிளான்ட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அது 100 விழுக்காடு கிடைக்குமா இல்ல அது பார்டர்ல போகுமான்றதை தீர்மானம் செய்ய முடியும். ஓகேவா? ஓகே, சூப்பர். இன்றவ நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் அஷ்டலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. முடிஞ்சா இங்க எங்க ஊரா இருந்தா பெசன் நகர்ல இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்ல உங்க ஊர்ல இருந்தா ஏதாவது ஒரு கோயில் அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்க. இல்ல மொபைல்லயும் அஷ்டலட்சுமியை வச்சுட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போங்க டெய்லி. அஷ்டலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமையும். பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் ஆளுமையா பேச ஆரம்பிச்சிருவோம். இந்த ஆளுமைன்றது கோவத்துல வர்றது இல்லைங்க. சில சமயம் நம்ம எதுவுமே பண்ணாத போது நம்ம ஒரு உணர்ச்சி பெருக்கு வரும்ல, அந்த மாதிரியான ஆளுமே இந்த தடவை சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து கொடுப்பாங்க. அப்ப பேச்சுல கவனமா இருக்கணும். எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுனீங்கன்னா அது தேவையில்லாத பின்விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால வாய்க்கு பெரிய ஜிப் போட்டு வச்சுக்கிறது நல்லது. செஞ்சன் மாதிரி அமைதியும் தூங்கிட்டீங்கன்னா இந்த ஒரு மாசத்தை அப்பா சாமி முருகா கடக்க வச்சுட்டேன்னு கடந்துடலாம். இல்லாட்டி தேவையில்லாம நம்ம பண்ணாத தப்புக்கு நம்ம பழி ஏத்துக்கிட்டு நம்ம சொல்லாத விஷயத்த சொல்லி 4 பேர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இதெல்லாம் தேவைப்படுவது. அதனால 2ஆம் வீட்டுல கொஞ்சம் நெருப்பு கிரகங்கள் இருக்குன்றனால நம்ம நெருப்பா இல்லாம எப்பயும் இவ்வளவு கூல காமா இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. சரியா? அதனால அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. வாயில் மட்டும் கவனம் தேவை. அது சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி, பேச்சு விஷயமா இருந்தாலும் சரி, இதை மட்டும் எந்த வயதா இருந்தாலும் இண்டிகேட் போட்டு வச்சுக்கோங்க, இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த தடவை நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்னா நிறைய துளாராசிக்காரர்கள் படகு பாப்பீங்க. பாத்தீங்கன்னா சொல்லுங்க, போட்டு பாப்பீங்க. நிறைய போட்டு பாக்குறது, படகு பாக்குறது, கப்பல் பாக்குறது, ஷிப் நாவாய் பாக்குறது, அந்த மாதிரி பாக்குறது எல்லாம் தத்தளித்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில எப்படி காட்சி கழிச்சுட்டு இந்த படகு போய் ஒரு இடத்துல நிறைய ட்ரெஷரை கொண்டு போகுமோ அந்த மாதிரி சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது என்னதான் உங்களை மத்தவங்க எல்லாம் ஷேக் பண்ணாலும் நான் இருக்கேன் என் பிள்ளைக்குன்ற மாதிரி உங்களுடைய ராசிநாதன் உங்களை கைப்பிடித்து கொண்டு தயாராக இருக்கிறார். கவலையை மறந்து நாட்டா மாதிரி சின்ராச வண்டியை ஒரு ரன் போக வேண்டியதான். போயிட்டே இருங்க. படகு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படகு பார்ப்பதற்கான வாய்ப்புகளை துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.